ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நம்ம வந்து ஒரு சட்டை நம்ம வெட்டி பார்த்தோம், வெட்டி காமிச்சேன். இப்போ வந்து இதில் நம்ம அதை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கை நான் முதல்ல ஜாயின் பண்ணிக்கிடுறேன். லைனிங் கிளாத் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். லைனிங் கிளாத் நமக்கு வந்து கம்மியாக இருந்தால், இப்போ சின்ன கைனா நமக்கு ஜாயின் தேவையில்லை. இப்போ நமக்கு இதில் கொஞ்சம் இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இதை இப்போ ரெண்டாக மடிச்சுக்கிட்டு இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ரெண்டு கைக்கு வேணும் இல்லையா, வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டியாச்சு. இப்போ நம்ம மெயின் கிளாத்து, இதான் மெயின் கிளாத்து. மெயின் கிளாத்தையும் நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்து ரெண்டாக மடித்து அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம எப்படி தைக்கலாம். நான் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, இதை அடித்து திருப்ப போகிறதில்ல. லைனிங் கிளாத்தை வந்து சைடில் கரையில் வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைக்கேன். பாருங்கள், ரெண்டு பக்கமும் அப்படி 1/4 இன்ச்சில் மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ தைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அதை ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா இதில் வந்து பார்டர் கொடுத்துருக்கறதுனால இதில் நமக்கு கரை வந்து ஃபினிஷ் பண்ணி இது வந்து இதில் நமக்கு தையல் பிரிந்து போகாது. அதனால் இதில் நம்ம வந்து அப்படியே வச்சு இந்த லைனிங் கிளாத்தை தைச்சிடலாம். பாருங்கள், தையல் போட்ட பகுதி உள்ளே இருக்குது. அதை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு தைச்சிக்கோங்க. இந்த ஓரத்தில் எட்ஜில் தைக்கணும். இந்த ஓரத்தில் அதே போல் இன்னொரு கையும் தைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் இப்படி வச்சுட்டு இந்த ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ தைச்சாச்சு. இப்போ இதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அளவு வெட்டணும் இல்லையா, அதனால் ரெண்டாக இப்படி மடித்து வச்சுக்கோங்க. அதேமாரி ரெண்டு கையும் மடித்து இதில் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி ஒன்று போல் போட்டுக்கிட்டு போட்டாச்சா. இப்போ வந்து நம்ம இது வந்து இந்த உங்கள் சட்டைக்கு நீங்கள் இப்படி தைச்சிட்டு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் கை சுற்றளவு வந்து 5.25 வைக்கேன் நான். பாருங்கள், 5.25. இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 5.25 இப்படி தைச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 5.25 கோடு போட்டுக்கோங்க. இப்போ இவங்களுக்கு தையலோடு சேர்த்து நான் 6 வைக்கேன். சரியா? இவங்களுக்கு கை வந்து 5.5 வரும். நான் 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு சேர்த்துக்கிடுறேன், 6 வச்சுக்கிடுறேன்.
அதே போல் இங்கேயும் இப்படி கொண்டு வாங்க, 6 வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தானே அளவு தெரியும் உங்களுக்கு. அளவு தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக தைக்கலாம்ல, அதனால தான் இப்படி கோடு போட்டுக்கோங்க. இப்போ அதே 5.25 நான் இங்கே வைக்கேன், சரியா? அதே 5.25 இங்கே வச்சு இதில் ஒரு கோடு போட்டுக்கிடுதேன். போட்டுட்டு அது கூட ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்துட்டு இந்த ரெடி அளவுலேருந்து இந்த நம்ம இந்த தையல் அளவுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்படி கோடு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தையலையும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இந்த தையலையும் ஜாயின் பண்ணி விட்டால் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா இதிலேருந்து இப்படி ஒரு வளைவாக இப்படி போட்டு விட்டுருக்குங்க. இப்போ வெட்டி எடுத்துடலாம். இப்போ வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம 2 கையும் நமக்கு கிடச்சிட்டு, இப்போ இதில் வந்து நமக்கு ஒட்டு இப்போ இதில் துணி இல்லைல்ல, இதில் நமக்கு இப்போ ஒட்டு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் தையல் போட்டுட்டு ஒட்டு போடுவோம். இப்போ பாருங்கள், இதில் தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் இப்படி தைக்கும்போது இந்த மெயின் பக்கம் வச்சு தைக்காதீங்க. நான் டக்குன்னு அப்படி தைச்சிட்டேன். அப்படி தைச்சா உங்களுக்கு வந்து சரியாக கிடைக்காது. அந்த இது ஃபினிஷிங் வந்து சரியாக கிடைக்காது. இந்த பார்த்திங்களா ஏர் இறங்க வருது. இந்த பக்கமாக வச்சு தைச்சிக்கோங்க. என்ன இப்படி வச்சு தைச்சிக்கோங்க. இது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ உங்களுக்கு இதில் சுருக்கம் வராது. இப்படி நேராக வச்சு தைக்கும்போது நமக்கு சுருக்கம் அந்த மாதிரி இருக்கும், சரியா? அப்படி தைச்சிக்கோங்க. இப்போ இதில் இப்போ இதை தைச்சாச்சில் இதில் ஒட்டு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் இந்த துணியை எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒட்டு போட்டுக்கிடுறேன். கொஞ்சோண்டு தான் தேவைப்படுறதுங்கிறனால கொஞ்சமாக ஒட்டு போட்டுக்காங்க. அதேமாரி இந்த பக்கமும் தைச்சி விட்டு இப்படி போட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டி விட்டுக்கோங்க, சரியா? வெட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வெட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம். நீங்கள் கொஞ்சம் பெரிய பீஸ் எடுத்து கூட நீங்கள் ஒட்டு போட்டுக்கலாம். அதிகமாக தேவைப்பட்டால் பெரிய பீஸ் எடுத்துக்கோங்க, கம்மியாக தேவைப்பட்டால் சின்ன பீஸ் போதும். ஏன்னா நமக்கு இது வெட்டில் தான் போகும், அதனால நமக்கு சின்ன பீஸே போதும். இப்போ நம்ம ரெண்டையும் நம்ம ஒட்டு போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கை தைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், கை ரொம்ப ஈஸியாக நம்ம தைச்சி எடுத்தாச்சு. கை தைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து இதில் நம்ம இப்போ பைப்பிங் வச்சுருவோம், சரியா? நான் பைப்பிங்க்கு துணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதுதான் சாரீ கலரு, அதான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பைப்பிங் வச்சுருவோம்.
ரொம்ப ஈஸியாக நம்ம இப்போ பைப்பிங்கும் வச்சு முடிச்சிடலாம். பாருங்கள், ஏற்கனவே நான் தச்சு வச்சுருக்கேன். பைப்பிங்க்கு ரொம்ப ஈஸியாக பைப்பிங் வச்சு முடிச்சிடலாம். ரெண்டு பக்கமும் பைப்பிங்க்கு நான் வச்சிடலாம். சரியா? ரொம்ப ஈஸியாக இருக்கும், அழகாக இருக்கும். பாருங்கள், கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜாக்கெட் கற்றுக்கிட்டால் ரொம்ப ஈஸி தான். கடினமாக இருக்கும், ஆனால் நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், தைச்சி எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ இதை அப்படியே கொண்டு வந்து இப்படி திருப்பி எடுத்துக்கலாம். சரியா? எடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, அதிகமாக வேணால் அதிகம் வைங்க, இப்படி நிறைய வேணால் நிறைய வைங்க, கம்மியாக வேணால் கம்மியாக வைங்க. அது நம்மளோட விருப்பம். சரியா? தெரியுதா? அப்படி இப்படி மடக்கி விட்டு தைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி மெத்தட், யாருனாலும் தைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். சாரி கலர் வந்து இந்த வைலட் கலர், தீப்பெட்டி கலர். வைலட் கலரில் தீப்பெட்டி கலர். அந்த பள்ளத்திலே தையல் போட்டுவாங்க. இப்போ பாருங்கள், தைச்சி எடுத்தாச்சு பைப்பிங். இப்போ நம்ம இதெல்லாம் வெட்டு பகுதியில் போகக்கூடியது, அதனால் நமக்கு இங்கே மட்டும் ஃபினிஷிங்காக இருந்தாலே நமக்கு போதும். சரியா? அதே மாதிரி இதையும் அப்படி மடிச்சிடலாம். பாருங்கள், அழகாக மடித்து பைப்பிங் கொண்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், பைப்பிங் வச்சாச்சு. பின்னாடி இப்படி தான் இருக்கும். சரியா? நம்ம பைப்பிங் வச்சாச்சு. அழகாக இருக்கா? இப்போ நீங்கள் வந்து இது உள்வெட்டு வெட்டணும்ல, அது நான் எப்படி நான் உங்களுக்கு வெட்டி சொல்லித்தரேன். இப்போ வந்து இது வலது பக்கம், நான் வந்து வலது பக்கம் போட்டுக்கிட்டேன். இப்படி ஒரு அடையாளம் போட்டுக்கோங்க. சரியா? வலது பக்கத்துக்கு நான் வெட்டி எடுத்துக்கிடுறேன். இப்போ இது வலது பக்கம் லைட்டாக தச்சு விட்டுலாம். ஓகே, இப்போ இதை நம்ம முன் கை பாகம் குடஞ்சி வெட்டியாச்சு. அப்புறம் இது இடது பக்கம், இடதுன்னு போட்டுக்கோங்க, அடையாளத்துக்காக போட்டுக்கோங்க. சரியா? இப்போ எப்படி போட்டு வெட்டிக்கிடுவேன். இப்போ ரெண்டு கையும் நம்ம குடஞ்சி வெட்டியாச்சு. அழகாக கை வந்து நமக்கு ரெடி ஆயாச்சு. பாருங்கள், கை நமக்கு ரெடி ஆயாச்சு. சூப்பராக நம்ம கை வெட்டி எடுத்தாச்சு. பாருங்கள்,
கை வெட்டி எடுத்து பைப்பிங்கும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து நம்ம கை வந்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம அடுத்த பாகம் பார்க்கலாம்.